ஜாமீன் வெளிவந்துள்ள நடிகை கஸ்தூரி தளர்வு கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தி, தற்பொழுது நடிகை கஸ்தூரி தளர்வு கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியை எழும்பூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதன் பின்பு கஸ்தூரி சார்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணையின் போது சென்னை போலீசார் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காததை அடுத்து தற்போது அவருக்கு நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் எழும்பூர் நீதிமன்றம் அவருக்கு விடுவிக்கப்பட்டார். நிபந்தனை ஜாமீன் வெளிவந்துள்ள நடிகை கஸ்தூரி நிபந்தனையை தளர்வு கோரி தற்போது நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். எழும்பூர் காவல் நிலையத்தில் தினமும் காலை 10 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் நடிகை கஸ்தூரிக்கு எழும்பூர் நீதிமன்றம் வழங்கியது. அதன் அடிப்படையில் தினமும் காலை 10 மணிக்கு தற்போது கையெழுத்திட்டு வந்தார். இந்த நிலையில் இந்த நிபந்தனைகளை தளர்வு செய்ய கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மனு மீதான விசாரணைக்கு பின்புதான் அவர் தினமும் கையெழுத்திட வேண்டுமா அல்லது நிபந்தனை தளர்வு செய்வோமா என்ற தற்போது எழும்பூர் நீதிமன்றம் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதே தெரிவிக்கப்படும். ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.